எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் கிருபையில நீங்க எல்லாருமே நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஜெனிகா? நானும் நல்லா இருக்கிறேன் ஷாலேட். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா ஜெனிகா? பண்ணேனே ஷாலேட். நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கெல்லாம் நல்ல பசங்களாச்சே. டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க தான். நீங்கெல்லாம் ரொம்ப குட் பசங்க. ஆமா, இவங்கெல்லாம் ரொம்ப குட் பசங்க. ஃபிலிம் ஆக்டர் உங்களுக்கு தெரியுமா ஜெனிகா? ஃபிலிம் ஆக்டர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டூத் பேஸ்ட்ல சால்ட் இருக்குதா? இருக்கே. பல்கள் பிரச்சனை சான்ஸ் இல்ல. சூப்பர் நடிச்சீங்க ஜெனிகா. ஃபிலிம் ஆக்டர் இருக்கிறாங்களே மேக்கப் போடாம வெளியவே வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு தெரியுமா? சுயரூபல்லா வெளியில வந்துடும் இல்லையா, அதனால மேக்கப் போட்டுக்கின்னு வராங்க. அப்பதான் அசங்கமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் மேக்கப் போடுறாங்க. நம்மளுக்கு மேக்கப் எது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜபோதான் நம்மளுக்கு மேக்கப். தினமும் அதை போட மறக்காதீங்க. அப்போதான் ஏசப்பா நம்ம கூட வருவாரு ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல டாட்டா சொன்னீங்க நீங்க. கேக்கு டாட்டா, எறும்புக்கு டாட்டா, பொய்க்கு டாட்டா, மரியாதைக்கு டாட்டா. இன்னொன்னு இருக்குது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் யோசிக்கிறீங்க கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்களே. குற்றம் சொல்லுறதுக்கு டாட்டா. எல்லாமே குட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமா, இவங்க எல்லாமே செல்ல குட்டிங்க. உங்களுக்கு என்ன பார்க்கலாம்? புறம் கூறுதல். கூறுதல் என்ன? ஒரு நபரை பற்றி இன்னொருவர் கிட்ட சொல்லுவதுதான் புறம் கூறுதல். சில பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல இருந்து உங்கிற வரைக்கும் அவங்க கிட்ட யாரு வந்தாலும் அவங்க கதை அவங்களுக்கு, அவங்க கதை உங்களுக்கு, இப்படி புறம் கூறிக்கொண்டே இருப்பாங்க. இதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க ஜெனிகா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேரு கெட்டு போனோம்னா இப்படி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். புறம் கூறுதல். இது கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தா வேதாம்ல ஏசப்பா சொல்லிக்கிறாங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? புறம் போகுதல் செய்யாதீங்க. ஓகேயா? இரண்டாவது, நன்றி இல்லாதவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த ஜனங்க நன்மை செய்தா தீமைதான் செய்யறாங்க. நமக்கு நன்மை செய்தவருக்கு நம்ம நன்றியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யா ஜெனிகா? ஆமா ஷாலேட். ஆனா இது காமன் ஆயிடுச்சு. உலகத்து ஜனங்க இப்படிதான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஜெனிகா, பைபிள்ல கூட ஏசப்பா எவ்வளவு நன்மைகள் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த ஜனங்க நன்றியாவே இருக்கல. குற்றம் சொன்னாங்க, புறம் கூறினாங்க, அதை சேர்ந்து கூறினாங்க, ஏசப்பாவுக்கு ஆடி கூட துப்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்ன பண்றது? அவ்வளவு பெரிய தேவனுக்கே நன்றியா இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் என் மாத்திரம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா பரிசுத்தவான்கள் நன்றி உள்ளவராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷ கணக்குல அவங்க வாரம் வாரம் சொல்லி ஜெபிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி ஜெபிக்க கூட தெரியாம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஜெபம் கேட்டு ஏசப்பா இன்னைக்கு உங்களை ஆசீர்வாதமா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்டவங்களுக்கு நன்றியா இருக்க கத்துக்கோங்க. யோசிச்சு பாருங்க. சரிதானே? ஓகே ஷாலேட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் நன்றியா இருப்பாங்க. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான பிள்ளைகள், நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பாவே சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொன்னாங்க ஜெனிகா? நன்மை நிமித்தம் தீமை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ராஜ்யம் உங்களுடையது. புரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? நன்மை செஞ்சு உங்க தீமை செய்யறாங்களா? அப்படியே படாதீங்க.
எல்லாமே பருப்புல இருந்து வருதுல ஃப்ரெண்ட்ஸ். சூட குணம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சுனம் யாரு? ஏசப்போட நாமம். பட் நம்ம பார்த்த எல்லாமே சார் சொன்ன குணங்கள். உலகத்தின் அதிபதி யாரு? சாசு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஜெனிகா கரெக்டா சொன்னீங்க. மத்தேயு 6 இப்படி சொல்லுகிறது, ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவன் ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனுக்கு அர்ப்பணிப்புள்ளவனாய் மற்றவனை சேவை பண்ணுவான். ஒருத்தர் பிசாசுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒன்னாக ஊழியம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிசாச குணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்வோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேயா? See you, bye friends. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.